மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா கதிரும் தனாவும் சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு செயல் நடக்க போகுது. நம்ம தனாவும் சுயமாட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி தொடங்குறாங்க. அதே சமயத்தில் கதிரும் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம சீனுவும் மாயாவோட பேர்லேயே அந்த கடையை மாற்றுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே பத்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் பத்மாவுக்கு தெரிய வந்து என்ன நடக்க போகுது. அதே சமயத்தில் நம்ம தனாவை பார்த்த ரகுராம் அதிர்ந்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சீனுவா மாயா கிட்ட டாக்குமெண்ட்டை கொண்டு காட்டுறாங்க. இந்த டாக்குமெண்ட்ல எல்லாமே கரெக்டாக இருக்கு மாயா. உன் பேர்ல கடையை மாத்துறதுக்காண்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், ரெடியா இருக்கு, நீ சைன் மட்டும் தான் போடணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட மாயாவும், என்ன சீனு இப்படி பேசிட்டு இருக்க, அத்தை தான் அவங்களோட கருத்தை சொல்லிட்டாங்களே, எப்படி இருந்தாலுமே இந்த இதுக்கு வந்து நான் சம்மதிக்கவே மாட்டேன், எல்லாரோட சம்மதத்தோட தான் நான் இதில் சைன் போடுவேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட சீனுவும், என்ன மாயா நீ பேசிகிட்டு இருக்க, அம்மா பேசுனது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தானே இருந்தேன், அவங்க எல்லாம் ஒரு போதும் இந்த மாதிரி செய்யறதுக்கு சம்மதிக்க போகிறதில்ல, அதனால் யாருக்குமே தெரியாமல் இந்த காரியத்தை நம்ம முடிச்சிட வேண்டியதான் அப்படி சொல்கிறாங்க. மாயாவும், இல்லை சீனு, இது வந்து பெரிய தப்பு, ஒருபோதும் இப்படி செய்யவே கூடாது, வெளியில் யாருக்காவது எப்போவாது தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறமா ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம சீனுவா மாயா கிட்ட நம்ம கடையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோன்னா கண்டிப்பாக உனக்கு பேரில் மாத்திராதான் நடக்கும், நான் சொல்கிறத கொஞ்சம் மது கேளு அப்படி சொல்லும்போது மாயாவும் சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. மணியும் நம்ம மாயா கிட்ட வந்து, என்ன மருமகளை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, நான் தான் சொல்கிறேன்ல, நானும் இதுக்கு ஆதரவாக தான் இருக்கேன், நான் சொல்கிற மாதிரியே கேளு, பத்மாவுக்கு எப்போவாது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்கலாம், உடனே நீ சைன் போடு இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியும் அதுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதை பார்த்த மாயாவும் ஒரு ரெண்டு மனசோடையே, சரி நீங்கள் கேட்குறனால மட்டும்தான் இதை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம மாயாவுக்கு பேர்லேயே நம்ம சீனுவோட கடையை மாறிடுது. அதை பார்த்து நம்ம சீனுவும், மாயா எனக்கு இப்போதான் நிம்மதியாச்சு, இனி நம்ம கடையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் மாயா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம மணியும், எப்போவுமே நான் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தனாவும் கதிர்கிட்ட வந்து, கதிர் நீ மட்டும் வேலைக்கு போகிற, நானும் உனக்கு ஏதாவது உதவியாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், அப்போ சீக்கிரத்தில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கதிரும் தனா கிட்ட, தனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், எதுனாலுமே நான் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது தனாவுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவா அப்படி சொல்லும்போது கதிரும், நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குதானா, நீ வேற நல்லா சமைப்ப, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அத்தைக்கிட்ட இன்னும் நிறைய டிஷ்ஷை பற்றி கேட்டேன்னா அவங்களும் உனக்கு நல்லா சொல்லி தருவாங்க, அப்படி உன்னோட பிஸ்னஸும் நல்லபடியாக டெவலப் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம தனாவும் உடனே ஜானகி கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நான் புதுசாக ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும், தனா நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தனாவும், சரிம்மா அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் குக்கிங்குள்ள டிப்ஸும் தரணும், அதே மாதிரி நீ பண்ணுவல்ல இந்த ஐட்டம் எல்லாம், இது எல்லாமே எனக்கு சொல்லி தரணும் அப்படி சொன்ன உடனே ஜானகி, அவ்வளோதானே தனா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, எல்லாத்தையுமே நான் சொல்லி தரேன் அப்படின்னு தயாராகிறாங்க. நம்ம மாயாவும், என்னாச்சு பெரியம்மா அப்படி கேட்கும்போது தனாவும் மாயா கிட்ட, ஆமாம் மாயா, நான் வந்து ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுதான் அம்மா கிட்ட எப்படி வந்து சமையல் பண்ணணும் எல்லா டிஷ் பற்றியும் கேட்டுட்ருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும், சரி தனா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இந்த பிஸ்னஸ் நீ நல்லாவே பண்ணுவ அப்படி சொல்கிறாங்க. நம்ம தனாவும், எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, ஒரு பயமாகவே இருக்குது அப்படி சொன்ன உடனே இது எல்லாத்தையுமே ரகுராம் கவனிச்சிட்டு இருக்காங்க. யார் இந்த ஜானகி இப்படி பேசிகிட்டு இருக்கா, அது வேற ஏதோ சமையல் பற்றி சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு வரும்போது நம்ம ரகுராமும் என்னாச்சின்னு கேட்கும்போது அது எல்லாமே நம்ம தனாவுக்கு கேட்குது. அதை கேட்ட உடனே தனா அப்படியே பதட்டாயிடுறாங்க. அப்பா வேற லைனில் இருக்காங்க போலே, இப்போ என்ன செய்யறது அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும், இல்லை பெரியப்பா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு குக்கிங் ஆப் மூலமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கா, ஆனால் ரொம்பவே தயங்கிட்டு இருக்கா, அதான் நீங்கள் கொஞ்சம் டிப்ஸ் சொன்னீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ரகுராமும் அதை வாங்கி பேசுகிறாங்க. சரி உன்னோட ஃப்ரெண்டு நேம் என்னன்னு கேட்கும்போது நம்ம மாயாவும் லக்ஷ்மி சொல்லி சமாளிக்கிறாங்க. அது மாதிரியே ரகுராமும் நம்ம தனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நீ எதுக்குமே கவலைப்படாத, புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறியாமே, அது நல்லபடியா இருக்கும். எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் கொஞ்சம் தயக்கமாவும் பயமா தான் இருக்கும். ஆனா மக்களுக்கு நல்லது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணீங்கன்னா மக்களே உங்களை தேடி வருவாங்க. சிறப்பாவே பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம
ரகுராமும் தனான்னு தெரியாம ஆசீர்வாதம் பண்றாங்க. அதே சமயத்துல மாயாவும் தனா கிட்ட, என்ன தனா பெரியப்பா கிட்ட பேசினேன், இப்பவாது நம்பிக்கை வந்துச்சு அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும், ஆமா மாயா, அப்பா கிட்ட பேசின உடனே தான் எனக்கே ஒரு பயம் இல்லாம நம்மளாலையும் இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் செம அதிரடியா களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம். ஜானகி ஒரு பக்கமா சமையல் டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க, அது மாதிரியே தனாவும் சமைக்கிறாங்க. கதிரும் பக்கத்துல எப்பவுமே சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம தனாவும் கதிர்கிட்ட வந்து, கதிர் இது நல்லா வந்திருக்கா, இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கதிரும் அதை சாப்பிட்டுட்டு, நல்ல சூப்பரா வந்திருக்கு தனா, நல்லா தான் இருக்கு அப்படி நம்ம கதிரும் ஜானகி கிட்ட, அத்தை சூப்பரா பண்ணியிருக்கா, நல்ல டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகியும், தனா நீ தைரியமா எல்லாத்தையுமே பண்ணு, அதுக்கு நான் எப்பவுமே ஆதரவா இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் கதிர்கிட்ட, எல்லாமே நல்லா தான் இருக்கு கதிர், ஆனா நம்ம கிட்ட அவ்வளவா காசு இல்லையே, பணம் இருந்தா தானே எல்லா திங்ஸையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கதிரும், சரி நீ எதுக்குமே கவலைப்படாத தனா, பக்கத்துல உள்ள மளிகை கடையில போய் ஃபர்ஸ்ட் திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம், அதுக்கப்புறமா ரூபா வந்த உடனே உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தனாவும் கதிரும் சேர்ந்து அந்த மளிகை கடைக்கு போறாங்க. அங்க உள்ளவங்கள்ட்ட நம்ம தனாவும், நான் புதுசா ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாசத்துக்குள்ள சாதனத்தை நீங்க கொஞ்சம் தந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம பணம் வந்த உடனே வாட்டிய உங்கள்கிட்ட ரூபாவை தந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட கடைக்காரங்களும், நீ என்னம்மா பேசுற, ரகுராம் ஐயாவோட பொண்ணு நீ, உனக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கரெக்டான சமயத்துல பணம் எல்லாம் தந்துடுவ, இந்தா எவ்வளோ திங்ஸ் வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்களும் தனாவுக்கு ஆதரவா இருக்காங்க. தனாவும் அவங்களுக்கு ஏத்த எல்லா திங்ஸையும் வாங்கிக்கிறாங்க. அப்படியே நம்ம தனாவும் கதிரும் சேர்ந்த மாதிரி எல்லாமே சமையல் பண்ணி அந்த குக்கிங் ஆப்ல போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகியும் எந்த பதிலுமே வரல. அதே சமயத்துல நம்ம தனாவும் ரொம்பவே பதட்டமா ஆயிடுறாங்க. கதிர்கிட்ட வந்து, என்ன கதிர் யாருமே ஆர்டர் பண்ண மாதிரி இல்லை, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த ஆப்பில் ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரை அப்படியே டெலிவர் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தனாவும் கதிர்கிட்ட வந்து, கதிர் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சு, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படி சொல்லும்போது வரிசையாட்ட ஆர்டர் வந்துட்டே இருக்குது. நம்ம தனாவும் அவங்க பிஸ்னஸில் ரொம்பவே முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் உடனே பணமும் கிரெடிட் ஆகிடுது. நம்ம கதிரும் தனா கிட்ட வந்து, தனா பணமும் கிரெடிட் ஆகிட்டு பாரு, இனிமேல் நம்ம முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கதிருக்கும் தனாவுக்கும் வந்துடுது. அந்த சந்தோஷத்தில் நம்ம கதிர் தனாவை அப்படியே தூக்குறாங்க. நம்ம தனாவும் கதிர்கிட்ட, எனக்கு ஒரு 100 ரூபாய் தா கதிர், நான் இப்போவே கடவுள்கிட்ட அதை வச்சு ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரூபாவை எடுத்துகிட்டு போய் நம்ம தனாவும் அந்த சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இனிமேல் என்னோட வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை தான் வரணும், நல்லபடியாக இந்த பிஸ்னஸை நான் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தனாவும் கதிரும் சேர்ந்து அவங்க சொன்ன மாதிரியே வாழ்க்கையில் முன்னேறி காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ரெகுராம் அதிர்ந்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம்.